சேலத்தில் இருக்கும் கரூர் மக்களை மாமல்லபுரத்துல விஜய் அவர்கள் சந்தித்த போது அங்க உண்மையில் நடந்தது என்ன, அத பிரைவேசியா ஹேண்டில் பண்றதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்றதையும் வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு குடும்பம் வந்து ஃபர்ஸ்ட் பாசமா பேசியிருக்காங்க, ஆனா இப்ப வந்து புகார் எழுப்புறாங்க. அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு சரியா தெரியல. அத பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல பேசுவோம். அப்புறம் இன்னொரு குடும்பத்துல இவங்களோட ஒய்ஃப் வந்து உடம்பு சரியில்லாத காரணத்தினால இவங்களால வர முடியல. மத்தபடி அனைத்து குடும்பங்களையும் சேஃபா அழைச்சிட்டு வந்திருக்காங்க. டிவிக்கு ஏசி ஸ்லீப்பர் பஸ்ல அழைச்சிட்டு வந்ததோட அவங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி தந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 51 ரூம்கள் வந்து அவங்க தங்குவதற்காக ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு போனா. அவரு இங்க வந்திருந்தா கூட அவ்வளவு செலவாகி இருக்காது, இவ்வளவு கஷ்டம் இல்ல அவருக்கு. மறுநாள் காலையில 8 மணிக்கு விஜய் அவர்கள் அந்த நட்சத்திர ஹோட்டலை வந்தடைந்தார். உள்ள காத்திருந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியா சந்திச்சு அவர்களுக்கு ஆறுதல் கூறி உதவிகளை செய்வான் அப்படின்னு சொன்னதோட ஒவ்வொருத்தங்களோட காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காருங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ரூம்ல விஜய் அவர்களுக்கு பாடி கார்டு, இந்த பிஏ அப்படின்னு யாருமே அங்க இல்ல. தனியா அவர் மட்டும் தான் இருந்திருக்காரு. அவர் முகம் வாடி போய் உடம்பு இழைச்சி தாடி முடியோட ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்திருக்காருங்க. இப்படிப்பட்ட மனுஷன் மேல எப்படா வன்மத்தை கக்குறீங்க? கால உணர்ந்ததான் எங்களால மீண்டு வர முடியல. சத்தியமா என்ன பேச எங்களுக்கு தெரியல. இப்ப நம்ம மனசு ஒரு பக்கம் வேதனையில இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவரோட ரசிக அப்படின்னு சொல்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீ தலைவன் இல்லையா, உண்மையிலே நல்ல மனுஷன் நீ. அதோட 5 லட்சத்துக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் உடனே பண்ணி கொடுத்திருக்காருங்க. அப்புறம் இந்த மீடியா, கேமரா, போன் எதுவுமே அங்க அலோ பண்ணலங்க. ஏன்னா இது இன்பமான நிகழ்ச்சி அல்ல, துன்பத்தில் வாடும் மக்களை சந்திக்கும் ஒரு துயரமான நிகழ்வு. அதனாலதான் இந்த ஒரு நிகழ்வை பிரைவேட்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. சோ விஜயகாந்த் அவர்களை தவறவிட்ட மக்கள் விஜய் அவர்களை தவறவிட மாட்டீங்க அப்படின்னு நம்புறோம். டிவிக்கு அடுத்து செயல்படும் விதத்தை பொறுத்தே உங்களது ஆதரவை தாருங்கள். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். உங்க விஜய் நான்